சமீப காலமாக முக்கியமான சில விஷயங்கள் நடைபெறுகின்றன. ஸோ அதுக்கு எதிர்க்கட்சியாக பாஜக தரப்பிலிருந்து யாராவது கருத்து சொல்லணும். அவர் சொல்கிறாரு. அவர் ஏன் சொல்லலைன்னா அவரு தான் போய் கேட்கணும், நீங்கள் ஏங்க சொல்லலை அப்படின்னு. ஒரு வேளை ரைட்டு, ஒரு பக்கம் இவர் அடித்து ஆடட்டும், நம்ம ஆங்கரிங் ரோல் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சினர்ஜி இருக்குன்னு நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க சிவா? இப்போ டீமில் அப்படி தானே பண்ணுவாங்க. ஒருத்தர் அடித்து ஆடுவார், ஒருத்தர் கட்டையை போட்டுட்ருப்பார். அந்த மாதிரி பாருங்களேன், பாசிட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டோம் நம்ம. மறைமுகமாக பேசலாம். அண்டு நம்ம தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோமே, பாஜகலேயே நிறைய பேருக்கு ஆஹா இவர் போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது நல்லாவே தெரியுது. அண்ணாமலை பேட்டி எதுவும் கொடுக்காம அப்படி ஒதுங்கி இருந்தாரா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எப்பா ஒட்டுக்கா போயிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்டு வெரி ஃபியூ இந்த மாதிரி அவருக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மல்லாகப்பத்துன்னு எச்சு துப்புற மாதிரி இல்லையா? நான் எது கேட்குறேன்னா, இப்போது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ திமுகவை எதிர்த்து நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோஷம் என்ன? இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறாங்க, அது மந்திரி மேலே ஊழல் புகார் இருக்குது, இத்தனை மந்திரிகள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, இதைத்தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ தமிழகத்தை மீட்போம் காப்போம் அப்படின்னா எதுக்காக மீட்கணும்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். என்னென்ன ஊழல் அப்படின்னு. அதை பற்றி எதுவும் சொல்கிறதா தெரியல. அந்த இடியிலேருந்து அனுப்பிச்ச லெட்டரை பற்றி இங்கே யாரும் பேசினதா தெரியல. அப்போ எதை பற்றி தான் பேச போகிறீங்க? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படின்னு அறப்போர் இயக்கம் பேசினுக்கிறாங்க. இவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லுங்கள். அதிமுக பாஜக தலைவர்கள், அண்ணாமலையை விட்டுருங்க, என்ன பேசினாங்க? அப்போ நீங்கள் என்ன குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்க போகிறீங்க?